சரிதான், இதுவே கொஞ்சம் லேட்டு. ஐயோ, யாரு சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா? ஆமல்ல, அது யாரு? ஐயோ, யாருன்னு தெரியலையே. ஐயோ, வாங்க போலாம். ஐயோ, ஏய், யார் மணி? எதுக்காக இவர போட்டு அடிக்கிற? ஏங்க, உங்க புருஷனை போட்டு அடிக்கிறாங்க, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? ஆமா, யார் நீங்க? ஆ, எதுக்காக என் வீட்டுக்கார போட்டு அடிக்கிறீங்க? உன் வீட்டுக்காரரா? ஏன் உன் வீட்டுக்காரருக்கு வாய் இல்லையா? நான் அடிச்சதுக்கு ஒரு வார்த்தை பேச சொல்லு. ஏங்க, யாருங்க இந்த பொம்பளை? எதுக்காக உங்களை போட்டு அடிக்கிறாங்க? யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. உங்க வைஃப்னு. ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன யாருன்னு கேக்குறால உன் வைஃப்? சொல்லியா? ஏன் அமைதியா இருக்க? சமந்தி, யார் இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க சொல்லுங்கம்மா, யார் நீங்க? ஏமா, இந்த ஆளு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் தாமா. என் பேரு பரமேஸ்வரிமா. ஐயோ, ஸ்டேஜா மாட்டணும். என்ன நடக்க போதோ? என்ன சொல்றீங்க நீங்க? இவர் வைஃப் இவங்க தானே? என்னங்க, என்ன சொல்றாங்க இவங்க? மா, இவன் உங்ககிட்ட என்ன வேஷம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. எனக்கு தாலி கட்டின பாவத்துக்காக இவனுக்கு இத்தனை நாள் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன். அப்பப்ப எங்கேயாவது போயிடுவாமா. நடிக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி எங்கெங்கயோ போவான். அந்த மாதிரி எங்கேயோ போயிருக்கான்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா இந்த மண்டபத்துல வந்து இவளுக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்கான். இவன் சரியான ஃப்ராடுமா. ஐயோ, போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டு ஸ்டேஜ். இப்ப என்ன பண்றது? ஐயோ, பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க, அவங்க சொல்றது உண்மையா? சொல்லுங்க. ஸ்ரீஜா, என்னம்மா இது? உன் மாமா அத்தைன்னு சொன்ன, இவங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க உன் மாமா அத்தைன்னா யார் சொல்றது உண்மை? டேய் விஷா, இந்த உண்மையை எங்க கிட்ட தான் சொல்லல, அட்லீஸ்ட் உங்ககிட்டயா சொன்னால அவ? இவங்க நிஜமாவே ஸ்ரீஜாவோட அத்தை மாமா இல்லங்கிறது உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. அவதான் யார்கிட்டயுமே சொல்லலையடா. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவா செஞ்சோம். என்ன பண்றது? அம்மா, நீங்க அவங்கள மன்னிக்காதீங்க. அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. அதை விட பெரிய தப்ப உன் தம்பி பண்ணிருக்கான். நீ அமைதியா இரு. ஸ்ரீஜா, நான் உன்னை நம்பினேன். நீ சொல்றதெல்லாம் உண்மை நம்பின. என்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம். உங்க அப்பாவால திடீர்னு வர முடியாதுன்னு சொன்ன. உங்க அப்பா இப்ப இருக்காரா இல்லையா? உன் கல்யாணத்தை பார்க்கவாவது வருவாரா மாட்டாரா? ஹலோ அப்பா, மண்டபத்துக்கு வரீங்களாப்பா? இங்க ஒரே பிரச்சனையா இருக்குப்பா. இல்லம்மா, நான் வரலம்மா. அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க. இவங்க வேற உங்க அப்பாவை வர சொல்லுன்னு சொல்றாங்க. இப்ப என்னால வர முடியாது. நான் வந்தா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். இல்லப்பா, இப்ப நீங்க வரலனாதான் என் மேல சந்தேகமே வரும். உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வாங்கப்பா. இல்லம்மா, இப்ப நான் வரக்கூடாது. பா, என் சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. கல்யாணத்துக்கு மண்டபத்துல உங்க அப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்ரீஜா, உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. அந்த சுபத்ரா என்ன மறந்திருக்க மாட்டா. ஒருவேளை நான் வந்து நான் தான் உன் அப்பான்னு தெரிஞ்சதும்
சுபத்ரா இது எல்லாமே உன்னோட பிளான் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா நம்ம போட்ட மொத்த பிளான் வேஸ்ட் ஆயிடும். அப்பா நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு சொன்னதுனாலதான் இவ்ளோ நாள் இவங்க அமைதியா இருந்தாங்க. இப்போ நீங்க இந்தியாக்கு வந்துட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கும் வருவீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்னப்பா பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. கல்யாணத்துக்கு உன் அப்பா வந்துருவாரு. எனக்கு பதிலா இன்னொரு ஆளை நடிக்க அனுப்புறேன். அப்பா நான் ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு சொல்லி நடிக்க ஆளை கூட்டிட்டு வந்ததா எசக்க புசக்க மாட்டிட்டு நிக்கிறேன். இப்ப அப்பாவை நடிக்கவும் ஆளை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் விஷால் உன் கருத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். உன் கருத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன் முன்னாடி வந்து நான் நிப்பேன். என் மனைவி சாவுக்கு காரணமான அந்த சுபத்ரா முன்னாடி வந்து நிப்பேன். நீ போய் என் அப்பா வந்துருவாருன்னு மட்டும் சொல்லு. சரி. மா உங்க குடும்பத்துல இவரால ஏதாவது குழப்பம் நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. யோ வாயா. அம்மா என்னையும் மன்னிச்சிருங்கம்மா, நானும் வரேன். இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணத்துக்குன்னு வந்துட்டீங்க. வந்துட்டு பாதியிலேயே போனா என் பசங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்காது. இருந்து சாப்பிட்டுட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளைக்கு போங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அத்தை இப்ப அப்பா வந்துருவாரு. சரி, வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு. சரிங்க அத்தை. சரி.